இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில இப்படி ஒரு வன்முறை சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி 2-3 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு புலனாய்வு தகவல் கிடைச்சுதா. நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இதுக்கு அரசாங்கம் எப்படி பதில் சொல்ல போகுது? நான் பொறுப்பேற்கிறேன், அரசாங்கம் பொறுப்பேற்குது அப்படின்னு சொல்றதோட நிறுத்த போறாங்களா? அப்படி இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி அமைய போகுது? ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இந்த சம்பவத்தோட தொடர்புடையதா மிக முக்கியமான ஒரு அதிரடி உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காரு. இப்போ எப்படி உளவு தகவல் கிடைச்சது, இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்படி உளவு தகவல் கிடைச்சதுன்னு ஐக்கிய மக்கள் சக்திக்கு எப்படி தெரிஞ்சது? இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம் சுதர்ஷிகா. வணக்கம் கனுஷியா. லங்காஷி நேர்களுக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஆனா நாட்டில் நடந்துகிட்டு இருக்க சில விஷயங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாவும் இருக்கு, என்னடா அப்படின்னு மாதிரி குழப்பமாவும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் இப்போ நேற்று ஒரு மிகப்பெரிய வன்முறை சம்பவமா மாறி இருந்தது. இது மாறினதுக்கு அப்புறமா இப்போ இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் சமூக ஊடகங்கள்லயா இருக்கட்டும், இன்னும் பல தரப்பினர் மூலமா இருக்கட்டும் வெளிப்படுத்தப்பட்டுட்டு இருக்கு இல்லையா? இதை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில விரிவா பார்க்கலாம். இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில இப்படி ஒரு வன்முறை சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி 2-3 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு புலனாய்வு தகவல் கிடைச்சுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு நாள்ல எழுப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அரசாங்க அதிகாரிகள் இந்த விஷயத்த மூடி மறைக்கிறாங்க. இதுக்கு அரசாங்க அதிகாரிகளுமே காரணம்ங்கிற மாதிரியுமே ஒரு பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதை பத்தியும் நம்ம விரிவா பேசணும் கனுஷியா. சரி, நீங்க இந்த மாதிரியெல்லாம் தகவல்கள் வெளியிடும் போது ஒரு பக்கம் விசாரணை கைதிகளா இருந்தவங்க ஏன் எதுக்கு உயிரிழந்தாங்க அப்படின்னு தெரியாமலே இன்னைக்கு உயிரிழந்திருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அவங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இதுக்கு அரசாங்கம் எப்படி பதில் சொல்ல போகுது? நான் பொறுப்பேற்கிறேன், அரசாங்கம் பொறுப்பேற்குது அப்படின்னு சொல்றதோட நிறுத்த போறாங்களா? அப்படி இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி அமைய போகுது? அரச நாணயக்காரன் என்னதான் நாங்க பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அரசாங்கத்து மேல பல குற்றச்சாட்டுகளையுமே முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது சர்வதேசத்தின் பார்வையுமே இலங்கை மீது திருப்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சர்வதேச ஊடகங்கள் இது ஒரு முதன்மை செய்தியாவே வெளியிட்டு இருக்குது மட்டும் இல்லாம பல விஷயங்களை வெளிச்சம் போட்டுமே காட்டியிருக்காங்க. அதை பத்தியுமே விரிவா பேசணும். ஓகே, இதெல்லாத்தையுமே தாண்டி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இந்த சம்பவத்தோட தொடர்புடையதா மிக முக்கியமான ஒரு அதிரடி உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காரு. இது என்ன உத்தரவு, இதோட பின்னணி என்ன, எதுக்காக இப்படி பண்ணாரு அப்படிங்கிற தகவல்களையும் சேர்த்து இந்த பரபரப்புக்கு மத்தியில மிக முக்கியமான ஒரு தகவலை நாங்க மறந்துட்டோம். அது என்னன்னு நீங்களும் ஞாபகப்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, என்னத்தான் இருந்தாலும் கோட்டாபாய ராஜபக்ஷ பத்தி பேசாம இருக்க முடியாது. அந்த வகையில நேற்றைய தினம் நம்ம மறந்துட்டோம்னு சொல்லணும். நேற்றைய தினம் கோட்டாபாய ராஜபக்ஷவோட ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த தகவல் பற்றியும் விரிவா பேசணும். அதுல முக்கியமான சில விஷயங்களையுமே மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு புகைப்படங்கள் மூலம் அம்பலப்படுத்தியிருக்காங்களா, அதை பத்தியுமே விரிவா பேசலாம். நம்ம மறந்துட்டோமா, மறக்கடிக்கப்பட்டதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம விரிவா பேசுறதுக்கு தயாரா இருக்கும். ஸோ ரொம்பவே லேட் பண்ணாம நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். முதலாவதா இந்த நீர்கொழும்பு விவகாரம் இன்னைக்கு முழுக்க முழுக்க இது பத்தின ஒரு நிகழ்ச்சியா தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில ஞாயிற்றுக்கிழமையா இருக்கட்டும், திங்கட்கிழமையா இருக்கட்டும், இந்த வன்முறை சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறமா பல்வேறுபட்ட வெளிப்பாடுகள், பல்வேறுபட்ட தகவல்கள் இன்னைக்கு நாள்ல வெளிச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதலாவதா இது ஒரு 2 கேங்குக்கு இடையில நடந்த ஒரு சண்டை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் நாங்க எங்களுடைய நிகழ்ச்சியில பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் நேத்து இது எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய அளவுல வன்முறை சம்பவமா மாறி இருந்தது இல்லையா? இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 27 பேர் இதுல உயிரிழந்திருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ இந்த உயிரிழப்புகள் எப்படி நடந்தது, எதனால நடந்தது அப்படிங்கிறதுக்கான தீவிர விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில அடுத்தடுத்து வெளியாயிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் தான் மக்களுக்கு மத்தியில இன்னும் பெரிய கேள்விகளை எழுப்புது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இப்போ முதலாவதா வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக அரசாங்கம் முழுக்க முழுக்க பொறுப்பேற்குது அப்படின்னு சொல்லி இந்த விடயத்துக்கு பொறுப்பான நீதி அமைச்சர் ஹர்ஷின நாணயக்கார நேற்றைய தினம் வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ இது அரசாங்கத்துக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய விமர்சனமா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, அரசாங்கம் பொறுப்பேற்குது அப்படின்னு சொன்னாலும் கூட இதுக்கு சரியான முறையான எந்த ஒரு நடவடிக்கையுமே இப்போ வரைக்குமே நடக்கல அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விமர்சனமாகவும் இருக்கு.
இப்போ இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில நடந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து முதலாவதா இலங்கையில நடந்த சிறைச்சாலை தாக்குதல் கிடையாது. இதுக்கு முன்னாடி எங்களுடைய வரலாற்று எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. அதுலயும் இந்த கருப்பு ஜூலைல நடந்த வெலிக்கடை சிறைச்சாலையில தமிழ் கைதிகள் கொலை செய்யப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், அதாவது சக சிங்கள கைதிகளாலேயே வந்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வரலாற்றுல இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கருப்பு பக்கமாவே இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இப்ப இந்த விடயம் தொடர்பா, அதாவது இந்த கருப்பு ஜூலை வெலிக்கடை சிறைச்சாலையில் தமிழ் கைதிகள் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பா இன்றைய தினம் பாராளுமன்றத்துல தமிழ் அரசியல்வாதிகள் தரப்புலையும் வந்து ஒரு விவாதமா மாறி இருந்தது. அதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா ஞாபகப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில நடந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து வரலாற்றை மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெரிய ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு இல்லை, நான் சொல்கிறேன் இந்த சிறை கைதிகள் மூலமாக சிறைச்சாலை அதிகாரிகள் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட முதலாவது சிறைச்சாலை தாக்குதல் சம்பவமாக இது பதிவாகி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய தகவல். அப்போது இதில் இந்த சிறைச்சாலை அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? இந்த 7 சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து உயிரிழந்திருக்காங்க. எதுக்காக அவங்க கொலை செய்யப்பட்டாங்க? இப்போ சிறைச்சாலைக்குள்ள என்னதான் நடக்குது? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மத்தையும் ஒரு கேள்வியும் இந்த விடயம் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா. இத ஒட்டுமொத்தமா போதைப் பொருள்காரவங்க கொடூரமான தாக்குதல்ன்றது மட்டும் சொல்லியே மூடி மறைச்சிட முடியாது. இதுக்கு ம். பின்னணியில வேறு பல காரணங்களும் இருக்கலாம். இருக்கலாம். இதுக்கு பின்னணியில ஒரு ஜனாதிபதி இருக்காருன்ற ஒரு தகவல்களும் கூட வெளியாகிக்கிட்டு தான் ஆமா. இருக்கு. ஏன்னா இலங்கையில இப்போ வந்து பல கைதுகள் நடந்துகிட்டு இருக்கு. பல விடயங்கள் வழக்கு விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த விசாரணைகளை மூடி மறைக்கும் விதமாக கூட இவ்வாறு ஒரு தாக்குதல் நடந்திருக்கலாம். பாருங்க, இப்ப 2 நாளா நம்ம வேற எதை பத்தியும் பேசல. நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் மட்டுமே தான் பேசு பொருளாக இருக்கு. ஆமா. இந்த மாதிரி விஷயங்களை போட்டு வழக்கு விசாரணைகளையும் கைதுகளையும் மூடி மறைக்க பாக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கு. ஆமா. அது பத்தியுமே பார்க்கணும். இப்ப சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்ததை பத்தி சொல்லியிருந்தீங்க. ம். ஆனா சிறை கைதிகளுமே அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் கூட அதுவுமே ஒரு உயிர் தானே. அவங்க 27 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்னுமே சொல்ல முடியாது. சந்தேகத்தின் பேரிலையும் கூட கைது செய்யப்பட்டிருக்கலாம். எந்த சந்தேகத்தின் பேரிலும் கைது செய்யப்பட்டிருக்கலாம். அவங்க எந்த தவறும் செய்யாம இருக்கலாம். நாளைய தினம் விடுதலையாக கூடியவர்களாக கூட இருந்திருக்கலாம். அவங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்குமே ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா? ஒரு அம்மா கூட அழுது கதறாங்க. அவங்களோட 2 மகன்களுமே சிறைச்சாலையில தான் இருக்காங்களாம். ஒருத்தரை வந்து கொடூரமான முறையில வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய உணர்வை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நம்ம என்னதான் செய்திகளையும் ஊடகங்களையும் வெளியிட்டாலும் கூட ஒரு அம்மாவோட உணர்வை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்கு தப்பு பண்ணியிருந்தாலும் தன்னோட மகன் தானே. அப்ப இந்த 27 குற்றவாளிகளும் என்ன செஞ்சாங்கன்றதுமே ஒரு கேள்விதான். ஆமா. அது மட்டும் இல்லாம போதைப் பொருள் கடத்தல்காரர்களையும் கொடூர கொலைக்காரர்களையும் ஒரே இடத்துல வச்சிருந்திருக்காங்க இந்த சிறைச்சாலையில. அதுவுமே தற்போது வந்து பெரிய பேசு பொருளான ஒரு விடயமாவுமே மாறி இருக்கு. அதான் இப்போ நீங்க சிறை கைதிகளை பத்தி பேசுறீங்க. அந்த விடயத்தை நானும் ஒரு விதத்துல ஏற்றுக்கொள்றேன். சரி, கைதிகள் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தங்க சிறைச்சாலைக்குள்ள விளக்கமறியலுக்குள்ள வைக்கப்படுறதுக்கான காரணம் இங்க இப்ப நம்ம பேசும்போதே எப்படி பேசுறோம் அப்படின்னா, விளக்கமறியல்ல வைக்கப்பட்ட கைதிகளும் தண்டனை கைதிகளுக்கும் இடையில தான் இந்த மோதல் நிலை உருவாகுது அப்படின்னு சொல்லி. விளக்கமறியல்ல இருக்கவங்க நீங்க சொன்ன மாதிரி சந்தேகத்தின் அடிப்படையில தவறு செய்யாதவர்களாகவும் இருந்திருக்கலாம். இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது 2வது. நாங்க வந்து அதை தனியா விவாதிக்க வேண்டிய ஒரு விடயம். ஆனா இருந்திருக்கலாம் இல்லையா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க விளக்கமறியல்ல தான் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இப்படி 2 குழுக்களுக்கு இடையில சண்டை நடக்கும் போது இந்த பெற்றோர்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு அது வந்து அவங்களுடைய இரத்த சொந்தம் தான். இப்போ அவங்களுடைய அண்ணாவை, அவங்களுடைய அப்பாவை, அவங்களுடைய பிள்ளைகளை இழந்தவங்களுக்கு நிச்சயமா அது ஒரு பெரிய இழப்பு. அந்த இந்த வீடியோஸ்ல அவங்க அழுகிறத பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு மாதிரி உருக்கமா தான் இருக்கு அந்த விடயங்கள் எல்லாமே. ஆனாலும் இதுக்கு இடையில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லாருக்குமே தெளிவா தெரியுது. அதையும் தாண்டி இப்போ சிறைச்சாலை அதிகாரிகளை எடுத்துக்கொள்ளும். இப்போ சமூக வலைதளங்கள்ல வெளியாயிட்டு இருக்கக்கூடிய பதிவுகளை எடுக்கும்போது இந்த சிறைச்சாலை அதிகாரிகள்ல உயிரிழந்த இந்த 7 அதிகாரிகள்ல முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இந்த இடத்துக்கு வந்து இந்த உணவு கொடுக்க போயிருக்காரு. அவரை வந்து கொடூரமான முறையில் தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்குள்ளான போட்டோஸ் கூட நாங்கள் பார்த்தோம். பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு நிமிஷம் அதை வெளியிடவே முடியாது. எந்த ஆமா. படங்களையுமே வெளியிட முடியாது. அந்த அளவுக்கு வந்து சென்சிட்டிவான போட்டோஸ் தான் வந்து வெளியாகி இருக்கு. அது எப்படி தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்காங்க, இவங்களுக்கு என்னன்னு ஆயுதம் போச்சு அப்படிங்கிறதும் வந்து 2வது ஒரு கேள்வியா இருக்கு. இந்த சிறைச்சாலை அதிகாரிகள்னு எடுத்துக்கொள்ளும் போது அதுல 7 அதிகாரிகள்ல முக்கியமான ஒரு அதிகாரி வந்து அவர் தான் அங்க வந்து ஒரு மெயின்
சிறைச்சாலை அதிகாரியா இருந்திருக்காரு. அவர் வந்து தவறா கூட ஒரு கைதியை வந்து தவறா கூட பேச மாட்டாரு. அந்த அளவுக்கு வந்து கண்ணியமான ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் தாண்டி சதுர்ஷிகா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பதட்டமான நிலை உருவாகும் போது பல இடங்கள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு வந்து அனுப்பப்படுறாங்க. ஓகேவா? பாதுகாப்பு கருதி அவங்க அனுப்பப்படுறாங்க. அப்படி அனுப்பப்பட்ட இன்னொரு அதிகாரியும் வந்து இந்த சம்பவத்துல உயிரிழந்திருக்காரு. அவருடைய வீட்டுல இருக்கக்கூடியவங்க கருத்து தெரிவிக்கிறதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. அதாவது அவர் வெலிக்கடை சிறைச்சாலையில பாதுகாப்பு அதிகாரியா இருந்தவர் வந்து இந்த சம்பவம் காரணமா வன்முறை பதட்டமான சூழ்நிலையினால அவர் வந்து அங்க இருந்து உடனடியா அந்த சம்பவத்தை நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக அனுப்பப்பட்ட அதிகாரிகள் ஒருத்தர் தான் இன்னொரு அதிகாரி. அவர் நினைச்சிருக்க கூட மாட்டாரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்ன்றது. கைதிகள் பத்தி பேசும்போது ஒரு கைதி தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றத வெளியிட சொன்னாரு அப்படின்னு அர்ச்சனா நாணயக்கார வந்து வெளிப்படுத்தி இருக்காரு. ஆமா, இதுக்குள்ள நம்ம இந்த வீடியோஸ் பார்க்கும்போது எங்களால பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த பிரதான நுழைவாயில் இருக்கு இல்லையா, அந்த நுழைவாயிலுக்கு வெளியில வந்து கொலை பண்றவங்களை, அதாவது தாக்குதலுக்கு உள்ளாக்கி அடிச்சு இந்த மாதிரி துன்புறுத்தி அவங்கள வந்து வெளியில தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அந்த கதவை மூடிட்டு உள்ள போய் தாக்குதல் நடத்திக்கிற மாதிரியான பல வீடியோஸும் வெளியாகி இருந்தது. இதை பார்க்கும்போது வேற ஏதோ ஒரு மிக முக்கியமான பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து யோசிக்கக்கூடியதாகவும் இருக்கு. ஆமாம், இந்த வன்முறை நீங்க சொன்ன மாதிரியே இந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படியும் அடிச்சுக்குவாங்களா? ஒரு சிறிய மோதல்ல தான் சொல்றாங்க, ஆரம்பத்திலேயே ஒரு சிறிய மோதல் தான் இடம்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிறிய மோதல் இவ்வாறான ஒரு இத்தனை பேரை கொலை செய்யற அளவுக்கு போகுமான்றது தான் ஒரு காரணம். அதனாலதான் சொல்றாங்க இதன் பின்னணியில வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு, இதன் மூலமா வேற ஏதோ சதி செய்யப்படுதுன்றதையுமே சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து அந்த முக்கியமானவர் இருக்காரு இல்லையா, கட்டுவெல்ல சுரேஷ், அவரை வந்து ஒரு பூசா சிறைச்சாலைக்கு மாற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கு. அவர் ஏற்கனவே வந்து நாரமலையில வச்சு ஒரு துறவியை அடிச்ச ஒரு விஷயத்துலதான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் கெஹல் பத்ரேவுக்கு வந்து நண்பரும் கூட. அதனாலதான் இது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. ஏன்னா கெஹல் பத்ரமைன்னு சொன்னாலே நமக்கு அரசியல் காரணங்கள் பல காரணங்கள் எல்லாம் கண் முன்னாடி வருது. அதனால கெஹல் பத்ரேக்கு நண்பரா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர்னால இப்படி ஒரு திட்டமிட்டப்பட்ட சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம 26 பாதாள உலக குழுவினர் வந்து சிறைச்சாலையில இருந்திருக்காங்க. கேல்பத்ர பத்மை மூலமா தான் இது திட்டமிடப்பட்டிருக்குமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியான விடயம் தான். ஏன்னா அவர் இப்போ வந்து சிஐடி தடுப்பு காவலுக்கு கீழே வந்து தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வர்றாரு. அப்போ இவர் மூலமா வழி நடத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறது வந்து விசாரணைகள் மூலமா தான் தெரிய வரும். ஆனா இதுக்கு பின்னாடி பல அரசியல் காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயம் மூலமா, அதாவது இந்த கேல்பத்ரவோட நெருங்கிய கூட்டாளி தான் அப்படிங்கிறது தான் அந்த சுரேஷ் அப்படிங்கிறவர் அந்த மூலமா வந்து கொஞ்சம் யூகிக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறதா இதுல வெளிப்படையா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுலயும் இந்த சம்பவம் தொடர்பா வந்து நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு விசேட அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த சம்பவம் வந்து ஒருபோதும் நடந்திருக்கவே கூடாது, ஒரு பெரும் துயரம் அப்படின்னும் அரசாங்கம் இதை எந்த வகையிலையுமே வந்து குறைத்து மதிப்பிடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஹர்ஷன நாணயக்கார பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பா முழுமையான விசாரணை நடத்துறதுக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி பிரியாந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் மொஹான் வீரகோன் மற்றும் மிலிந்த குணத்திலக் ஆகியோர் அடங்கிய 3 கொண்ட குழுவை ஜனாதிபதியின் செயலாளர் நியமிச்சிருக்காரு. மேலும் சிறைச்சாலை திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது மூலமா தனித்தனியான உள் விசாரணைகள் நடத்தப்பட்டு வர்றதாகவும் அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதுலயும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 734 கைதிகள் உடனடியா மற்ற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. இப்போ இவர் வெளிப்படுத்தின பல கருத்துக்கள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் என்னன்னா, இங்க இருந்த பொடி ஸ்கேனர் அதுவும் சிசிடிவி கேமராக்களும் வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஹர்ஷன நாணயக்காரோட கருத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நீதி அமைச்சரோட கருத்து எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த பாடி ஸ்கேனர் உடைச்சிருக்காங்க, சிசிடிவி கேமரா எல்லாம் உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த தாக்குதல் ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த தாக்குதல் குழுவோட மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, இப்படி சிறைச்சாலைக்குள்ள போதைப் பொருட்கள் வர்றதுக்கான அந்த வழியை வந்து அவங்க அதுக்கு தடையா இருக்கிற விஷயங்களை வந்து அவங்க இல்லாம பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த நீதி அமைச்சரோட கருத்தாவும் இருக்கு. ஆனா அவரும் இதை உத்தியோகபூர்வமா சொல்லல, அவர் அப்படியான ஒரு கருத்தை அவர் தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காரு. இது தொடர்பான விசாரணைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலயும் வந்து அவர் இன்னும் ஒரு கருத்து வெளியிட்டு இருக்காரு. தன்னோட குழந்தை விளக்கமறியல்ல வைக்கப்பட்டு சவப்பெட்டியில திரும்பி வரும் அப்படின்னு எந்த தாயும் நினைக்கிறது கிடையாது. தன்னோட கணவன் தன்னோட சகோதரன் அவங்க வேலையை செஞ்சுட்டு தன்னோட உயிரை இழந்துட்டு வருவாங்க அப்படிங்கிறது வந்து எந்த மனைவியும், அதாவது சிறைச்சாலை அதிகாரிகள் அவர் சொல்லியிருக்காரு, இழந்துட்டு வருவாங்க அப்படின்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. இந்த இரு தரப்பினரோட வலியையும் விரக்தியையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதை வந்து
நிவர்த்தி செய்கிறோம், அதாவது இதுக்கான முழுமையான விசாரணைகள் நடத்தி என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை வந்து வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தாகவும் இருந்திருக்கு. குறைச்சி மதிப்பிட மாட்டோம், அற்பமாக நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சொல்கிற மாதிரியே வந்து நிஜமாவே இந்த சிறை கைதிகள் காரணமே தெரியாமல் உயிரிழந்த சிறை கைதிகளோட நிலைமையை பற்றி யோசிக்கும்போது நிஜமாக இதோட உண்மை வந்து தெரிய வரணும். அதையும் தாண்டி இந்த சிறைச்சாலை அதிகாரிகள் பக்கம் இருந்து யோசிக்கும் போது அவங்க தரப்புல இருந்தும் ஒரு நியாயம் நீதி வேணும் அப்படிங்கிறது தான். அவங்க வந்து வேலைக்கு போனவங்க, அப்போது எதுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு எதுவுமே தெரியலை இல்லையா? இப்போ வரைக்குமே எந்த ஒரு யூகமுமே கிடையாது. முதல் நாள் இப்படி நடந்துச்சு, 2வது நாள் இப்படி நடந்துச்சு, எது காரணம்? முதல் நாள் சம்பவம்னா இதுக்கு இந்த இவ்வளோ பெரிய வன்முறையாக மாறிச்சா? ஏன் அதுக்கு நீங்கள் சிறைச்சாலை அதிகாரிகளை தாக்குனீங்க? ஆயுதங்கள் எங்கே போச்சு? அதுலேயும் இன்னொரு விஷயம் சதோஷிகா என்னன்னா, இந்த போதை மாத்திரைகளை வந்து, அதாவது போதை வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருந்த மாத்திரைகளை வந்து அது மூலமாக தான் அவங்க வந்து அந்த போதையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதிகளவான மாத்திரைகளை வந்து அங்கே இருந்த கைதிகள் எந்த அளவு தூரத்துக்கு அவங்க போதைக்கு அடிமையானவர்களாக இருந்திருக்காங்க. அதனால் இதன் மூலமா இன்னொரு விஷயமே, அவங்க போதைப் பொருள் இல்லாமல் இருந்திருக்காங்களா இவ்வளோ நாள், இல்லை போதைப் பொருள் பாவிச்சுட்டு தான் இருந்திருக்காங்களான்ற ஒரு கேள்வியுமே இருக்கு. அர்ச்சனா நாணயக்காரை பற்றி சொல்லும்போது அரசாங்கத்துக்கு மேலே இது ஒரு நல்ல விடயமாக தான் பார்க்கப்படுது. என்னன்னா, அவங்களே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். எதிர்க்கட்சிகள் மேலேயோ வேறு எந்த குழுக்கள் மேலேயோ அவங்க வந்து இதுக்கு வந்து நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம், என்னதான் காரணங்கள் பல இருந்தாலும் இந்த அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொன்னது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விடயமா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம வைத்தியசாலைகளுக்கும் சிறைச்சாலைக்கும் போயிட்டு அர்ச்சனா நாணயக்காரவே சென்று விஜயம் செஞ்சு பார்த்து இருந்தாரு. அதெல்லாமே ஒரு வரவேற்கத்தக்க விடயமா தான் இருந்தது. இப்ப நீங்க எதிர்க்கட்சிகள்னு சொல்லும் போதுதான் எனக்கு இன்னொரு விஷயங்களும் ஞாபகம் வருது. என்னன்னா, இந்த எதிர்க்கட்சிகள் இப்போ இந்த விஷயத்தை பயன்படுத்தி நீதியமைச்சர் உடனடியாக பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மிக முக்கியமாக ஊடக சந்திப்புகளை நடத்தி வெளிப்படையாகவே சொல்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுலேயும் மிக முக்கியமாக இந்த ஐக்கிய மக்கள் சக்தியோட சில அரசியல்வாதிகள் வந்து இந்த விஷயத்த பல இடங்களில் சொல்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான், பரவலாக பேசப்படுற ஒரு கேள்வி தான். இப்போது அவங்களுடைய அரசாங்கத்துக்கு கீழே அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா? இப்போ யாருமே வந்து அதே கட்சியில் இருக்கிறது கிடையாது. கட்சி தாவலில் ஈடுபட்ட பல பேர் வந்து இப்போ நீதி அமைச்சர் ஹர்ஷனா நாயக்காரை வந்து இந்த சம்பவத்தினால பதவி விலகணும் அப்படிங்கிறத கேட்கக்கூடியதாகவும் இருக்கு. அப்போது நாங்கள் கேட்குறது, முன்னைய அரசாங்கங்கள் பல பேர் பதவி விலகி இருக்கணுமே. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டாங்க? அது தாக்குதல் கிடையாதுன்னு அன்னைக்கு நாம பேசியிருந்தோம். தாக்குதல் இதில் வந்து எவ்வளோ பேர் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அப்போ ஏன் யாருமே வந்து அந்த விடயத்துக்கு பொறுப்பானவங்க, பாதுகாப்பு அமைச்சர் யாருமே ஏன் வந்து பதவி விலகலை? அதுக்கு அடுத்து வந்து அரசாங்கத்தில் இருந்தவங்க ஏன் இதோட பொறுப்பை எடுத்துக்கல? அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த இடத்துல நாங்களும் கேட்கலாம். இது அரசாங்கத்துக்கு சார்பான ஒரு விடயம், சார்பாக பேசுறது கிடையாது. ஆனால் இப்படியான விஷயங்களும் இருக்கு இல்லையா? ரெண்டு பக்கமும் இருந்து பேசும்போது நாங்கள் வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். அதையும் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ ஒரு விதத்தில் அவங்க வந்து அந்த பொறுப்பை ஏற்றிருக்காங்க. இப்போ இவங்க இதுக்கான உண்மையை கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் விமர்சிக்கலாம். நிச்சயமாக நாங்கள் வந்து ஏன் நீங்கள் இதை வந்து கண்டுபிடிக்கலை, மக்களுக்கான நீதியை நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்க மேலே குற்றச்சாட்டாக முன்வைக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் இதுக்கான விசாரணைகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னால், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தோட பணிப்பாளர் ஷானி அபிஷேகரை இன்னைக்கு நாள் அதிகாலை 2 மணிக்கு மாதிரி நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கே வந்து இந்த சோதனைகளில் வந்து ஈடுபட்டிருக்காரு. இது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கதாகவும், இப்போ வரைக்குமே இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, நீதிமன்றத்துக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் எல்லாருமே விசேட விசாரணை குழுக்கள் எல்லாமே சேர்ந்து இதுக்கான விசாரணைகளை வந்து தீவிரப்படுத்தி இருக்காங்க. அதனால அரசாங்கம் இந்த விஷயத்துல வந்து இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. இனியும் அது வந்து தாமதமாச்சு அப்படின்னா நிச்சயமா நம்ம வந்து அவங்களை கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான பின்னணியில இப்போ பாராளுமன்றத்தில் இன்னைக்கு வந்து இதுதான் விவாதமாக மாறி இருக்கு இல்லையா, இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம். அப்போது இது தொடர்பாக வந்து ஐக்கிய மக்கள் சக்தியோட கம்பஹ மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இந்த வன்முறை சூழல் தொடர்பாக ஒரு உளவு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த உளவு தகவல் கிடைச்சும் இங்கே இருந்த அதிகாரிகள், அரசாங்கம் இதுக்கு வந்து முறையாக ஒருங்கான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது தான் ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டாகவுமே இருக்குது. இப்போது எப்படி உளவு தகவல் கிடைச்சிது,
இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்படி உளவு தகவல் கிடைச்சதுன்னு ஐக்கிய மக்கள் சக்திக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இந்த இடத்துல எழுப்பப்படுது. ஆனா இப்படி ஒரு உளவு தகவல் கிடைச்சிருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து அரசாங்கம் இல்ல அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்துல நிராகரிச்சிருக்காங்க. இல்ல அப்படி ஒரு உளவு தகவல் வந்து அவங்க எதிர்க்கட்சிங்கிறனால இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்களா இல்ல உண்மையாவே உளவு தகவல் கிடைத்ததாங்கிறதும் தெரியல. ஈஸ்டர் தாக்குதலுக்குமே ஏற்கனவே ஒரு உளவு தகவல் கிடைத்தது, அதை நிராகரிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கருத்துமே இருக்கு. ஆமா அந்த வகையில இந்த உளவு தகவலை வந்து அவங்க நிராகரிச்சிருந்தாங்கன்னா அரசாங்கம் மீது வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாவாங்க இல்லையா? இல்ல சிறைச்சாலைகள் திணைக்களத்தோட ஆணையரும் கூட வந்து அப்படி ஒரு உளவு தகவல் கிடைக்கல அப்படிங்கறது வந்து வெளிப்படையாவே இல்ல அந்த விஷயம் வந்து மறுக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காரு. அப்படின்னா இது தொடர்பா எந்த ஒரு உளவு தகவலும் கிடைக்கல. ஆனா ஐக்கிய மக்கள் சக்தியோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா இப்படி ஒரு புலனாய்வு தகவல் கிடைச்சும்னா நீங்க வந்து இத கண்டுக்காம விட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இப்படிதான் வந்து இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையோட நிலவரம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பலவிதமான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருது. ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி வரும் நாட்கள்ல வந்து விசாரணைகள் முறையா நடத்தப்பட்டு இதோட பின்னணி என்ன, நிஜமாவே யாருடைய தேவைக்காக இப்படி ஒரு விஷயம் நடந்தது, இதுல உயிரிழந்தவங்களுக்கு வந்து நீதி கிடைக்குமா, அவங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்குமா? இப்போ உயிரிழந்தவங்க உயிரிழந்துட்டாங்க, என்னதான் வந்து நம்ம கத்தி கோஷம் போட்டாலும் வந்து அவங்க உயிரோட வரப்போறது கிடையாது. அது ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது ஒரு உயிர். இந்த சிறைச்சாலைகளுக்கு முன்னாடி ஒரு வசனம் போடுவாங்க, சிறை கைதிகளும் மனிதர்களே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அது வந்து நம்ம தப்பு பண்ணாங்கலாம் கூட தப்பு பண்றவங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னாலதான் தப்பு பண்றாங்கிற ஒரு கருத்துமே இருக்கு. அதாவது வந்து ஒரு சிறைச்சாலைக்கு எதுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க அதை ரியலைஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு நல்ல மனிதரா இந்த சமூகத்துக்கு மறுபடியும் வரணும், அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு அதுல இருந்து ஒரு லெசனை கத்துக்கிட்டு அவங்க வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சிறைச்சாலைகள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி வன்முறைகளை பார்க்கும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இல்ல இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவோ சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வெளிவர ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இன்னைக்கு நாளும் வந்து நாட்டுக்குள்ள இருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்படியான பின்னணியில வந்து அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் மூலமா ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இந்த விவகாரங்கள் எல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஜனாதிபதி அனுர ஒரு விசேட உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு. அது சபாநாயகர் வந்து இன்றைய தினம் நாடாளுமன்றத்தை வாசிச்சும் காட்டியிருக்காரு. என்ன அப்படின்னா, இலங்கையின் பொது அமைதியை பேணி பாதுகாப்பதற்காக நாடு தழுவிய ரீதியில் முப்பணிகளையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்து அவசர உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தோட 12ஆம் பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரத்தின் மூலமாவே இந்த உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு. முப்படைகளையும் அழைச்சதுக்கு அப்புறம் இந்த விடயம் வந்து ரொம்ப பெரிதாகும் அப்படின்னு எதிர்பார்த்துதான் இப்படி ஒண்ணு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஆனாலும் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதான் இது வரைக்குமே சொல்லியிருக்காங்க. உயிர்கள் பலியாகிருச்சு, சிறைச்சாலை அதிகாரிகள் இறந்து போயிருக்காங்க, எல்லாமே சரி. இதுக்கு பிறகு இவ்வாறான ஒரு விடயம் நடக்காம இருக்கிறது தான் பாக்குறதுக்காக தான் அனுர இப்படி ஒரு அழைப்பை வந்து விடுத்திருக்காரு அப்படின்றமே எதிர்பார்க்கப்படுது. ஆமா, அதாவது இப்போ சிறைச்சாலைக்குள்ளேயும் வெளியேயும் வந்து பாதுகாப்பு வந்து ரொம்பவே பலப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிட்டே, ஸோ இன்னைக்கு நேத்து இந்த 2 நாளும் வந்து இப்படியான சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம்னால மிக முக்கியமான ஒரு வழக்கு விசாரணை தொடர்பா வந்து மறக்கடிக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ இந்த கோட்டாபய ராஜபக்ஷவா இருக்கட்டும், ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளா இருக்கட்டும், அதையும் தாண்டி இந்த சுரேஷ் தலை விவகாரமா இருக்கட்டும், அவர் வந்து விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி, இது எல்லாத்தையுமே வந்து இது எல்லாமே இந்த 2-3 நாட்கள் வந்து கொஞ்சம் கீழே போயிருச்சு அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யாருமே பேச முடியாத அளவுக்கு அதையும் தாண்டி பெரிய பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ இது மறைக்கப்பட்டதா மறக்கடிக்கப்பட்டதா, மறந்துட்டோமா மறக்க வச்சாங்களா அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. எது எப்படி இருந்தாலும் நேற்றைய தினம் இந்த கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பான வழக்கு விசாரணை வந்து நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படுது. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், ஆசாத் மௌலானா பிள்ளையானின் இளைய சகோதரர் கோட்டாபயோட வீட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்தில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதாவது இந்த முன்னாடியே வந்து ஆசாத் மௌலானாக்கும் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி கோட்டாபய ராஜபக்ஷ தரப்புல இருந்து சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க இல்லையா? ஆனால் நேற்று இது வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், பிள்ளையானோட இளைய சகோதரர் கோட்டாபயோட வீட்டில் இருந்தாங்க, ஆசாத் மௌலானாவும் இருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இது எப்படின்னா, இப்போ அதுக்கு வந்து மறுப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இனிய பாரதி இருக்காரு இல்லையா, பிள்ளையானோட சகா, அவரையும் கைது பண்ணியிருக்காங்க பிடிஏவுக்கு கீழே. அவரோட வாக்குமூலத்துல தான் இந்த விடயம் வந்து
வெளிவந்திருக்கு. வெளிவந்திருக்கு. அசத் மௌலானா கூடயுமே கோட்டாபய ராஜபக்ஷ இருந்தாரு. இதுக்கு இவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, புகைப்படங்கள் வந்து யார வேணாலும், யாரோட வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். அவர் வந்து பாதுகாப்பு செயலாளரா இருந்திருக்காரு, ஜனாதிபதியா இருந்திருக்காரு. அவரோட புகைப்படங்கள் எடுக்கிறது வந்து சர்வ சாதாரணமான ஒரு விஷயம். நீங்க இதெல்லாமே ஒரு விஷயமா பார்க்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புகைப்படம் விஷயம் சொல்ற நேரம் இன்னொரு விடயமே எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா, கெஹல் பத்மி இருக்காரு இல்லையா? அவராக இருக்கட்டும், ஏன் மிஸ்டர் கொத்து அண்மையில கைதாகினாரு. இவங்க எல்லாரோடையுமே நாமல் ராஜபக்ஷவிற்கு ஜனாதிபதியோட எல்லாரோடையுமே புகைப்படங்கள் வெளியானது. அவங்க கைது பண்ணப்பட்டதுக்கு பிறகு. ஆனாலும் கூட அவங்க எல்லாருமே அந்த சந்தர்ப்பத்திலயுமே இதே ஒரு காரணத்தை தானே கனுஷ்யா சொல்லியிருந்தாங்க. யாரு வேணாலும் யாரோட வேணாலும் புகைப்படங்கள் எடுத்துக்கலாம். ஒரு புகைப்படங்கள் 2 புகைப்படங்கள் எடுத்துக்கலாம். Facebook வால் ஃபுல்லா அவங்களோட போட்டோஸா இருந்தா தான் பிரச்சனையா இருக்கு. ஆனா இது வந்து ஒரு இலகுவான ஒரு விஷயமா நீதிமன்றம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அசாத் மௌலானா தான் எல்லா உண்மையுமே வெளிப்படுத்தினார். அவரே உண்மையை சொல்லிட்டாரு. அப்போ இல்ல இப்படி சாரி அந்த புகைப்படங்கள் எடுத்த இடங்களுமே ஒரு மேட்டர் இல்லையா? இப்ப இவர் வந்து எடுத்தது வீட்டுல இருந்து தான் எடுத்திருக்காரு. ஒரு ஜனாதிபதியோட வீட்டுக்கு ஒரு சாதாரண மனிதர் போயிட்டு ஒரு புகைப்படம் எடுக்க முடியுமான்றதுமே இங்க ஒரு கேள்வியான விஷயம். அதாவது இப்ப இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னாடி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவோட மிரிகான இல்லத்துக்கு வருமாறு இனிய பாரதி என்பவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அவர் அங்கு போன சந்தர்ப்பத்துல ஆசாத் மௌலானா, பிள்ளையான், அவரோட வந்து இளைய சகோதரர், அவரது பொருளாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பல பேர் அங்க இருந்ததா விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சட்டமாதிபர் திணைக்களம் நேற்றைய தினம் நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளோட அடிப்படையில தம்மை பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்துல தான் இந்த விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சதுர்ஷிகா? அவங்க பாட்டுக்கு சிவனேன்னு பேசாம விசாரணைகளை நடத்திட்டு இருந்திருப்பாங்க. நீங்க போய் என்ன கைது செய்யாதீங்கன்னு ஒரு மனுவை முன்வைக்க போயிட்டு இப்போ உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட ஆப்பு மாதிரி தான் இந்த விஷயம் வந்து பார்க்கப்படுது. கைது பண்ண போறாரு தெரிஞ்சிருக்கனாலதான் இப்படி சொல்லியிருக்காங்க. நேற்றைய தினம் வேற ஒரு பௌத்த துறவி இப்படியான ஒரு விஷயத்த வேற சொல்லியிருக்காரு. அந்த பதற்றங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதாவது இப்போ இருக்கும் அவரோட மைண்ட் செட், நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானடா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எதுக்கு நான் போனேன், எதுக்கு இந்த மனுவை முன் வச்சேன் அப்படின்னு கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு ஃபீல் ஆகுற அளவுக்கு சட்டம் அதிபர் திணைக்களம் பல விஷயங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து தம்மை கைது செய்ய முயற்சி ஆசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டிருந்த கோட்டாபய ராஜபக்ஷ ஆசாத் மௌலானாவுடன் தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் அவரை தெரியாது என்றும் தனது மனுவில் தெரிவித்திருந்தார். இது வந்து சட்டம் அதிபர் திணைக்களம் சார்பாக சொல்றாங்க. சட்டம் அதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேராத் கோட்டாபய ராஜபக்ஷ மனுவில் தெரிவித்துள்ள இந்த கூற்று உண்மைக்கு புறம்பானது அப்படிங்கிறத உறுதியா வெளிப்படையா சொல்றது எல்லாமே போய்தான் சொல்லி நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. கோட்டாபய ராஜபக்ஷவும் ஆசாத் மௌலானாவும் இணைந்து இருக்கும் புகைப்படம் ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அவர் அந்த புகைப்படத்தின் பின்னணியை இனிய பாரதி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இது எங்கே எடுத்த புகைப்படம், எப்படி எடுத்த புகைப்படம், யார் மூலமாக அழைப்பு வந்தது, எதுக்காக அவங்க அங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்காங்க. இப்போ ஃபைனலி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் ஆசாத் மௌலானாவுக்கும் தொடர்பு இருந்ததா சொல்லப்படுற விஷயம் உண்மைதான். எனக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, அது வந்து சும்மா எடுத்த ஒரு ஃபோட்டோ, என்னோட ஃபேனை வந்து எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபேக், இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள் அப்படிங்கிறத வந்து நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வெளிப்படையாக உறுதிப்படுத்த. இன்னொரு விஷயமும் இருக்கு. கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு பிள்ளையான கண்டிப்பா தெரியும். பிள்ளையான தெரிஞ்சிருந்தா அசாத் மௌலானாவை தெரியாதுன்ற ஒரு வார்த்தையை சொல்லவே முடியாது இல்லையா? இதையுமே இந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நீதிமன்றங்கள் வழக்கு விசாரணிச்சு வருகின்ற நாட்கள்ல வந்து இந்த மாதிரி பல விடயங்கள் வெளிவரும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. இப்படி ஒன்று இருக்குதான். இப்ப சரி, நமக்கு தெரியுது, இப்ப பிள்ளையான தெரியுதுன்னா பிள்ளையானோடவே இருக்கிற தனிப்பட்ட செயலாளர் ஆசாத் மௌலானாவை எப்படி தெரியாம போகும் அப்படின்னு ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கு. அது வந்து சொல்றவங்களும் அதை வந்து சொல்லணும்ல. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை எனக்கு தெரியாதுன்னு இல்லையா சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களோட நீ சாட்சிகளையும் கேட்டு அதுக்கான விசாரணைகளையும் ஒழுங்காக சாட்சிபூர்வமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய தகவல்கள் தான் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் கூட இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் வந்தாலும் என்ன, வரலனாலும் என்ன, அது பேசு பொருளாக மாறினாலும் இல்லைனாலும் கூட இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் ஒரு பக்கம் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு விசாரணையில் வெளியான தகவல்களும் ஒரு மிக முக்கியமான உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான பின்னணியில் வந்து இப்போ கடந்த கால ஆட்சிகளில் நடந்த மிக முக்கியமான குற்றச்செயல்களோட தொடர்பு இருக்க இந்த சாட்சிகள் வந்து மௌனிக்கிறது அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஏர்பஸ் ஊழல் வழக்கு
இந்த ஒப்பந்தம் தொடர்பா வந்து இந்த கபில சந்திரசேன மிக முக்கியமான சாட்சியமா இருந்தாரு. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்ட உடனே வந்து ஒரு வெளியில பிணையில விடுவிக்கப்பட்டாரு. விடுவிக்கப்பட்ட உடனே வந்து அவருக்கு கொலை என்ன ஆச்சு செய்யப்பட்டார். அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆனா அதுவும் வந்து அரசாங்கம் மேல முன்வைக்கப்படுற ஒரு எனக்கு தெரிஞ்சு அரசாங்கம் அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஏன் இவங்க வந்து இந்த விஷயம் சாட்சிகளை பாதுகாக்கிறதுல வந்து இவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ரங்க ஆமா. ராஜபக்ஷ திரைசேரி அதிகாரி ரங்க ராஜபக்ஷவுமே தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு தான் ம். சொல்லியிருக்காங்க. ஆமா. அவரையுமே அவங்க பாதுகாக்கல கண்டிப்பா. ஏன்னா என்ன ம். நடந்துச்சு திரைசேரி விடயத்துல வந்து என்ன நடந்துச்சுங்கிறது இன்ன வரைக்குமே தெரியாத தெரியல. புதிரா தானே இருக்கு. ஆமா. ஆனாலும் இந்த கபில சந்திரசேன விஷயத்துல அவரு சரி ஓகே. இப்ப முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோட தொடர்பு பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு. இப்ப நீங்க நிஜமாவே ஊழல் வழக்குகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறீங்களா இருந்தா, கபில சந்திரசேன எப்படி உயிரிழந்தாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் அவ்வளவு நேரம் ஆகாது. விசாரணைகள தீவிரப்படுத்தலாம் இல்லையா? இப்ப ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்ல எவ்வளோ தீவிரமா இருக்கீங்களோ, அதே வந்து இந்த கபில சந்திரசேனோட வழக்குலயும் கொஞ்சம் உங்களுடைய தீவிரத்த காட்டுனீங்க. அரசாங்கம் காட்டுமா இருந்தா, அதையும் வந்து நம்ம நடுநிலைமையா வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே. நீங்க வந்து ஊழல் வழக்குகளுக்கு உங்களுடைய தீவிரத்த நீங்க காட்டுறீங்க. மும்முரமா செயற்படுறீங்க. மக்களுக்கு நீதிய நிலைநாட்டுறதுக்கு வந்து நீங்க குடுத்த வாக்குறுதிய காப்பாத்துறீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆனா, இதுல ஒரு சில வழக்குகளுக்கு வந்து பாராபட்சம் காட்டுற மாதிரி எங்களுக்கு தோணுது. அதையும் நாங்க ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா, அது நடந்து இப்ப இவ்வளவு நாட்கள் ஆகிருச்சு. பிரேத பரிசோதனை அறிக்கை வழக்கு விசாரணைகள் போய்க்கிட்டு இருக்கு. ஓகே. ஆனாலும் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாச்சு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அது கொலையா, தற்கொலையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளவு நாள் ஆகுதே. ஏன்னா ஏன்? இலங்கையில முன்னெடுக்கப்பட்ட வழக்கு விசாரணைகள் எல்லாம் நீண்டு கொண்டே தான் செல்லுது. ம். தினேஷ் சாப்டர் கொலை வழக்கா இருக்கலாம், இல்ல இந்த வசீம் ரங்க ராஜ் ராஜபக்ஷவோட கொலை தற்கொலையா, கொலையான்னு சொல்றதுக்கு இவ்வளவு நாள் எடுத்துக்கல. ஆமா அப்ப ஏன் தற்கொலைங்கிறது கபில சந்திரசேனவோட விஷயம் வந்து கொலையா, தற்கொலையான்னு சொல்றதுக்கு நீங்க இவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அரசாங்கம் மேல இருந்துகிட்டே தான் இருக்க செய்யுது. ஸோ இப்படியான தகவல்கள் தான். எது எப்படி இருந்தாலும் கூட ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் சரியான முறையில, சரியான பாதையில நடந்துகிட்டு இருக்கிறது வந்து நாங்க நிஜமாவே அரசாங்கத்துக்கு ஒரு விதத்துல வந்து பாராட்டக்கூடிய ஒரு விடயம். அதையும் வந்து நம்ம பாராட்டிக்கிட்டே அடுத்து வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பை நீங்க வந்து நிச்சயமா நிறைவேற்றியே ஆகணும். மத்த வழக்கு விசாரணைகள் மாதிரி இல்லாம தயவு செஞ்சு விசாரணைகளோட நிக்காம அடுத்தடுத்து கைதுகளை நீங்க ஏன்னா இவங்களோட வழங்கப்பட்ட வாக்குறுதிகளே ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கான சூத்திரதாரி யாருன்னு கண்டுபிடிப்போம், அதுக்கு பிரதான சூத்திரதாரியா கைது செய்வோம்ங்கிறத கூறிதான் இவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. அதற்கம்மியே இவங்க இதற்கான ஒரு தீர்வை கொடுத்தாதான் மக்களுக்குமே இவங்க மேல இன்னுமே நம்பிக்கை அதிகரிக்கும்ன்றதுமே சொல்லக்கூடிய நீங்க விஷயம். விசாரணைக்கு கூப்பிடுறீங்க. ஓகே. இந்த மாதிரி வாக்குமூலங்களை பதிவு செஞ்சு கொள்றீங்க. அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனா இழுபறி நிலையிலேயே இருக்கக்கூடாது இல்லையா? அதையும் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது தான் மக்கள் மத்தியில ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு சரி அதுவும் ஒரு தாக்குதல், அங்கேயும் கொலைகள் தான் நடந்தது. ஆனா நீதி வேணும் இல்லையா எல்லாருக்கும்? அதனால அதையும் கொஞ்சம் விரைவுபடுத்தினா கைதுகளோடையும் பிணையோடையும் மட்டுமே நிக்காம அதுக்கு அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினா வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து ஒரு ஒரு நல்ல அரசாங்கமா மக்கள் மத்தியில இடம் பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகங்களும் இல்ல. இந்த அரசாங்கம் மேல பாராட்டத்தக்க விடயங்கள் பல இருந்தாலும் இன்னொருத்தர் வந்து ஒரு குற்றச்சாட்டையுமே முன் வச்சிருக்காரு கனுஷா. எப்படின்னா இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மாதிரி கொடூரமான வன்முறை மாதிரி பல சிறைச்சாலைகள் இருக்குல்ல இலங்கையில, அந்த சிறைச்சாலைகளையுமே வன்முறைகள் வெடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வந்து கைதிகள் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் அழைப்பாளர் சுதேஷ் நந்திமால சில்வா வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயத்த நம்ம வந்து பேசிதான் ஆகணும். ஏன்னா இந்த சிறைச்சாலையில இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அந்த சிறைச்சாலையிலையும் பல கைதிகள் இருக்காங்க. அங்கும் பாதாள உலக குழுவினர்கள் இருக்கலாம், கொடூரக்காரர்களும் இருக்கலாம். அதனால அங்கேயும் இந்த மாதிரி ஒரு வன்முறை தாக்குதல் ஏன் அந்த சிறைச்சாலையில் நடந்துருச்சே, ஏன் நம்மளுமே செய்யக்கூடாதுன்னு சிறை கைதிகள் செய்யவுமே ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு விஷயத்தையுமே முக்கியமா சொல்லியிருக்காரு. அதாவது இந்த வன்முறை தாக்குதல்களுக்கு வந்து சிறைச்சாலையோட கொள்ளளவு இருக்கு இல்லையா, அதுக்கு அதை விட கூடுதலான சிறை கைதிகள் வந்து உள்ள இருந்திருக்காங்கன்ற ஒரு தகவலுமே வெளியாகி இருந்தது. அதனால அது அதிகப்படியான நெரிசல் தான் இதுக்கு முக்கிய காரணம், அதனாலதான் இப்படி ஒரு வன்முறையே தூண்டப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தையுமே அவர் முன் வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம இந்த சிறைச்சாலையில வந்து 600 தொடக்கம் 650 கைதிகளை தான் வச்சிருக்கலாம். ஆனா 2000க்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் இருந்திருக்காங்க. அப்போவே அது எவ்வளவு பெரிய அதிகமான ஒரு தொகை இல்லையா? எல்லாரும் கூட அவர்களுக்கான கழிப்பிடங்கள் கூட ஒழுங்கா இல்லையா, கழிப்பிடங்களே உறங்குற அளவுக்கான சிறை கைதிகள் வந்து அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாகவும் போதைப் பொருள் சுற்றி வளைப்புகள் மூலமாகவும் அதிகப்படியான கைதுகள் நடக்கிறதா வந்து அரசாங்கம் தெரிவிச்சிருந்தது. அண்மையிலையும் கூட ஹர்ஷ நாணயக்கார ஒரு இடத்துக்கு போயிருந்த சந்தர்ப்பத்திலையும் வந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பாரு. இந்த சிறைச்சாலைக்குள்ள நெரிசல் வர்றது தொடர்பா வந்து நாங்க விரைவில் ஒரு தீர்மானம், அதாவது இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. இந்த மாதிரி
விரைவான ஒரு தீர்வை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்குள்ள தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே பதிவாகி இருக்கு. ஸோ இப்படியான விஷயங்களுக்கு மத்தியில இந்த சிறைச்சாலைக்குள்ள நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நெரிசல் நிலைமை தொடர்பாகவும் அரசாங்கம் கொஞ்சம் இதற்கு கரிசனை காட்டணும். முன்னதாகவுமே ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்களாம். சிறைச்சாலையில் வந்து அதிகப்படியான ம், 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 இடங்கள் ம். கொள்வனவு இல்லாம இருக்கு அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் இருக்கு இல்லையா? சிறைச்சாலை விவகாரம் சர்வதேச ரீதியாவே பேசு பொருளா மாறிடுச்சு. அல் ஜசீரா, பிபிசி அது மட்டும் இல்லாம என்டிடிவின்னு பல ம், பல ம். நாடுகள் உள்ள ஊடகங்களும் முதன்மை செய்தியா பிரசுரிச்சிருக்காங்க. எப்படின்னா, அவங்களுமே இந்த சிறைச்சாலையில் உள்ள நெருக்கடி நிலைமையை தான் வெளிச்சம் போட்டு இந்த விடயம் வந்து காட்டியிருக்காங்க. வெளிப்படுத்தி இருக்கு. இலங்கையோட சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு கேள்விகளை முன் வச்சு தான் இவங்களுமே செய்திகளை பிரசுரிச்சிருக்காங்க. அதன் மூலமா இவர் வேற ஒண்ணு சொல்ல வர்றாரு என்னன்னா, அரசாங்கம் வந்து போதைப் பொருளும் கொடூரக்காரர்களும் மட்டுமே இதுக்கான காரணம் இல்ல. அரசாங்கம் வந்து இத வந்து மூடி மறைக்க பார்க்குறாங்க. அவங்க மேல உள்ள தப்ப வந்து மூடி மறைக்க பார்க்குறாங்க. சிறை ம். கைதிகளோட நெரிசல் தான் காரணம்ங்கிறது மாரி தான் அவரு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விஷயமுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் தான் இருக்கு. ஏன்னா 600 தொடக்கம் 600 பேர் தான் இருக்கணுங்கிற ஒரு இடத்துல 2000 பேர் இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? ம். உணவு மட்டும் இல்லாம, கழிப்பிடமே இல்லாம எப்படியா ஒரு மனிதனால இருக்க முடியும்? ம். கழிப்பிடத்துல எப்படி தூங்க முடியும்ன்ற ஒரு கேள்வியுமே இருக்கு இல்லையா? ஆமா. எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்படி ஒரு வன்முறையை தூண்டி இருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணமுமே இருக்கு. ஓகே. ஸோ இப்படியான விஷயங்கள் தான் இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி வந்து வெளிப்படுத்தப்பட்டுட்டு இருக்கு இன்னைக்கு நாள்ல. ஸோ இன்னைக்கு நாள்ல பதிவாகி இருந்த பல முக்கியமான செய்திகள்ல மிக முக்கியமா இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் வந்து மிக முக்கியமான ஒரு பேசுபொருளா மாறி இருக்கிறதுனால அது தொடர்பா பல விடயங்கள் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். ஸோ இதே மாதிரி நாளைய தினமும் வந்து நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தொடர்பா வந்து உங்களை தெரியப்படுத்துறதுக்கு, அறியப்படுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நிகழ்ச்சி தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள நிகழ்ச்சி தொடர்பா மட்டுமே இல்லாம இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பா உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்க கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. எங்களுக்கு தொடர்ந்து வந்து கமெண்ட்ல பலவிதமான உங்களுடைய கருத்துக்கள் நீங்க பகிர்ந்து கொள்றீங்க. நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் வந்து நாங்க ஏற்றுக்கொள்றோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்க எப்பவுமே வந்து உங்க வரவேற்கிறோம். கருத்துக்கள் எப்பவுமே வரவேற்கப்படுது. எங்களை விட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் நீங்க கமெண்ட் முன்வைக்கிறது. செக்ஷன்ல ஆமா, பதிவு ஆமா. பண்றத பார்க்கக்கூடியதாகவும் இருக்கு. அது எங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாவும் தான் இருக்கு. இந்த மாரி மட்டும் விஷயம் இல்லாம நாளைக்கு என்ன நடக்குன்ற விஷயத்தையுமே சொல்ல நாங்க காத்திருக்கோம். ஓகே. ஸோ நாளைய தினம் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.